ஸ்மால் கேப் பக்கம் போயிடாதீங்க, பாதாளத்தை தள்ளிடும். மியூச்சுவல் ஃபண்டே ஸ்கேம். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சா அதை பற்றி பேசணும். தெரியல அப்படின்னா நீங்களா ஏதாவது 1 or 2 டேட்டாவை பார்த்துட்டு அது மோசம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மொத்தமாக நிர்வகிக்கக்கூடிய மணி வந்து 66 லட்சம் கோடி. There are so many investors are there. ஸ்கேம் அப்படின்னு சொல்றது வந்து சோஷியல் மீடியாவில் பேசுறது எல்லாமே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்கிங் அபவுட் ஆல் அதர் திங்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட வரணும்னா பயப்படுறாங்க சார். நீங்களா பண்ணீங்கன்னா இப்போ வெளில போவீங்க. திஸ் இஸ் நாட் த டைம் டு கெட் அவுட், திஸ் த டைம் டு ஸ்டே. இந்த 2025 அட்லீஸ்ட் ஒரு 100 கம்பெனிஸ் ஆகுது லார்ஜ் கேப்ல இருந்தா அது செய்யும். சார் இப்போ நார்மலாகவே ஒருத்தர்கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது சொல்லுங்க எங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சதுன்னா ப்ளூ சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்மால் கேப் பக்கம் போயிடாதீங்க, ஏன்னா அது நம்மளை பாதாளத்தில் தள்ளிடும். இதுதான் உங்களோட தாட் ப்ராசஸே. எனக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் கூட இன்டர்வியூ பண்ணும்போது என்ன புதுசாக இருந்துச்சுன்னா, நீங்கள் என்கிட்ட காசு கொடுக்குறியா, அவள் கோ ஃபார் மீடியம் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்னு. நீங்கள் எனக்கு அது புரியவே இல்லை. லார்ஜ் கேப் தானே போடுவாங்க, எல்லாம் சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்ணுவாங்க. எதனால சார் அந்த மாதிரி? சரி, இப்போ வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து இப்போ யாரெல்லாம் ஸ்மால் கேப்பை பற்றி மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்க யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தே ஆர் நாட் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. செகண்ட் வந்து அவங்க தே ஆர் நாட் இன்வெஸ்டட் இன் ஸ்மால் கேப். அதில் பண்ணதில்லை. சங்கர் நாராயணனை விட்டுடுங்க, அவரை பற்றி சொல்ல. நான் ஐம் டாக்கிங் அபவுட் த அதர் பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாதுன்னா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தோ நான் பர்சனலாக நான் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால அந்த மாதிரியான ரோல் கிடையாது. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அவங்க ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ வென் யூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஸ்மால் கேப், இண்டெக்ஸ் பெஸ்ட்டு அந்த இடத்துக்கே போகல, ஒரு ஊருக்கே நீங்கள் போகலை, அதில் பண்ணவும் இல்லை, நீங்களா ஏதாவது 1 or 2 டேட்டாவை பார்த்துட்டு அது மோசம் அப்படிங்கிறது வந்து இது கிடையாது. இன்றைக்கி வந்து மீடியாவில் யார் வேணாலும் எதை பற்றி வேணாலும் பேசலாம். அவங்களுக்கு அதை பற்றி ஒரு விஷயம் தெரியுமாங்கிறது கூட கிடையாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், யாரோ ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்டே ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அதை நாங்கள் வந்து இதுக்கு அனுப்பிச்சிருக்கோம், ஆம்ஃபிக்கு. தே வில் டேக் அ ஆக்ஷன். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு புரியலைன்னு சொல்லுங்கள், அதை போய் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு அபத்தம். அது ஜஸ்ட் பிகாஸ் சோஷியல் மீடியாவில் நான் எதை பற்றி வேணாலும் பேசலாங்கிறதுக்காக பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்துருக்கு. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சால் அதை பற்றி பேசணும். தெரியலை அப்படின்னா பேசக்கூடாது. இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறது எல்லாமே ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட். ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஆல் அதர் திங்ஸ். ஒரு சினிமாவை பற்றியோ, எதுக்கு அந்த படம் நல்லா இருக்குது, இது ஓடல, அல்லது இன்னொரு ப்ரொஃபஷனை பற்றியோ நான் பேசுகிறதே கிடையாது. பிகாஸ் எனக்கு அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது. ஐ நோ வாட் ஐ எம் குட் அட் இட். ஸோ ஆல்வேஸ் லிசன் டு த பீப்புள் ஹூ ஆர் அ ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல். அங்கே தான் யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. பாக்கி பேர்ட்டெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்காது. சார், இந்த ஸ்மால் கேப் நீங்கள் சொன்னீங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த நிறைய பேர் வந்து இந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நம்ம முதலேருந்தே நான் உங்கள்கிட்ட பேசினப்போ சொல்கிற ஒரே கேள்வி, சார் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட வரணும்னா பயப்படுறாங்க சார். ஏன்னா வந்து அவங்க நம்மளோட பெர்சன்டேஜ் வந்து பெரிய ஒரு இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே பேசுறீங்க, அதுக்கு நீங்கள் கரெக்டான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளாவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், பத்மநாபன் சார் தான் ஸ்மால் கேப் சொல்கிறாருல, நம்மளே ஏதாவது ஒரு ஸ்மால் கேப்பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால தான் சார் அந்த ஸ்மால் கேப் வந்து அவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலை உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் எங்க கூட இருந்தாங்க அப்படின்னா ஸ்மால் கேப்பில் ஒரு வேலை நாங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா இது பண்ணலாம்ல சார். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஸ்மால் கேப் நீங்கள் சொன்னீங்க ஒன்றாவது ஹேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, இதனால தான் எனக்கு தோணுது சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதான் சொல்லுங்க. இப்போ ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்கு தான் இந்த கைடன்ஸ். ஏன்னா இப்போ கீழே வரும்போது அவங்க வந்தவங்க எல்லாருமே தே ஆர் சீயிங் பேஸ்ட் ஆன் த லாஸ்ட்டு 1 year 2 year 3 year பர்ஃபார்மன்ஸ். ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து வந்துட்டு நீங்கள் வந்து உடனே அது நடக்கலை அப்படின்னதுன்னா யூ கெட் டிசப்பாயிண்டட். அதுதான் ப்ராப்ளம். அதனால வந்து யூ ஷுட் கோ வித் த இது. இப்போ நாங்கள் வந்து என்னென்னா, இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சரி, இப்போ நீங்களா பண்ணீங்கன்னா இப்போ வெளில போவீங்க. திஸ் இஸ் நாட் த டைம் டு கெட் அவுட், திஸ் இஸ் த டைம் டு ஸ்டே பண்ணுறதுக்கு யாரு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் நாங்கள் பண்ணுறோம். அது வந்து நீங்களா பண்ணும்போது வராது. அண்ட் இன்னொரு ஃபைனலாக இதை மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து 2024 வருஷம் த ஹோல் இயர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்ட்டு 92 கம்பெனி 2024 லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த 92 கம்பெனியில் மோர் தென் 50% ஆஃப் த கம்பெனி, அதாவது ஜனவரி 2024 டிசம்பர் 2024 இது உள்ளுக்குள்ள எப்பயோ அந்த ஐபிஓ லான்ச் ஆயிருக்கும்.
அந்த லான்ச் ஆனதுலேருந்து டிசம்பர் 24 அன்னைக்கு நான் பார்க்கும்போது மோர் தென் 50% ஆஃப் த கம்பெனி டெலிவர் 25% அண்ட் அபவ். ஒரு அந்த லெஸ் தென் இயருக்குள்ள 50% ஆஃப் த கம்பெனி கொடுத்துருக்கு. நியர்லி 10 கம்பெனிஸ் டெலிவர்ட் மோர் தென் 100% அந்த 1 இயருக்குள்ள. ஓகேங்களா? 20% ஆஃப் த கம்பெனி மட்டும்தான் என்ன லிஸ்ட் ஆனதோ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இத்தனை கம்பெனியில் ஐம் நாட் டெல்லிங் ஆல் த 94 நல்ல கம்பெனி சொல்ல, இந்த 94ல் ஒரு 10-15 கம்பெனி இஸ் அ குட் கம்பெனி. இட் இஸ் கோயிங் டு ஸ்டே லாங் பீரியட் ஆஃப் டைம், another 5-10 years நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே ஸ்மால் கேப்ல வந்து யூனிவர்ஸ் பெருசு. இன் அடிஷன் டு தட் இந்த 94ல் ஒரு 15-20 கம்பெனி வரப்போகுது. 2025 as we speak today, இந்த 2025 அட்லீஸ்ட் ஒரு 100 கம்பெனிஸ் ஆகுது இந்த வருஷம் லிஸ்ட் ஆகும். அதில் 2 கம்பெனி லார்ஜ் கேப்பில் இருந்தால் அதிசயம். எகைன் 95% ஆஃப் த கம்பெனி which is going to be only in the small and mid cap. ஸோ இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து பார்த்தோம்னா மோர் அண்ட் மோர் கம்பெனிஸ் ஆர் கம்மிங் இன் டு தட் ஏரியா ஒன்லி. ஓகே, அதில் டெஃபினட்டாக ஆல் த கம்பெனிஸ் ஆர் குட் கம்பெனி நான் சொல்லவே இல்லை. பட் ஈவன் 10-15% அது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆடட் டு த குட் கம்பெனி. அப்படிங்கும்போது இந்த யூனிவர்ஸ் வந்து பெருசாகிட்டே இருக்குது. அண்ட் ஃபைனலி லார்ஜ் கேப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு 100 கம்பெனி இருக்கு இல்லையா, அதுதான் லார்ஜ் கேப்னு சொல்கிறாங்க. அந்த 100 கம்பெனி வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் 25 இண்டஸ்ட்ரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 500 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லார்ஜ் கேப் வந்து அவங்க டைவர்சிஃபைடுங்கிறாங்க. அது டைவர்சிஃபைடே கிடையாது. இட் இஸ் அ கான்சன்ட்ரேட்டட். வெரஸ் ஸ்மால் கேப் இஸ் அ ரியல் டைவர்சிஃபைட். பிகாஸ் இங்கே 100-200 இண்டஸ்ட்ரி இருக்குது. அண்ட் வரக்கூடிய எல்லாமே அதோடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இந்த டிபேட் வந்து இட் நெவர் எண்ட்ஸ். ஸ்மால் கேப்பா மிட் கேப்பான். ஒன்லி திங் வந்து நாங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக நாங்கள் பணம் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பணம் பண்ணலாம், அல்லது இது வந்து இதில் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, இது ரிஸ்க்கு அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். யூ வில் நெவர் மேக் மணி. அதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். சார், இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்பவே அழகாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.